நைட் டின்னருக்கு எனக்கும் சாராவுக்கும் மட்டும் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். பால்ஸுக்கு இந்த பாஸ்தாலாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவருக்கு மட்டும் புட்டு பண்ணியிருந்தேன். என்னோடய அம்மா வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து பாஸ்தா பண்ணுவாங்க. வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. நார்மலாக எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும். பட் சாராவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒன்று பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து க்ரீமி பாஸ்தாவே வந்து நானும் செஞ்சுக்கிட்டேன். பாஸ்தா இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, கேரட்டையும் கேப்சிகமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரோசன் கார்ன் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு பட்டர் கொஞ்சம் போட்டு இந்த வெஜ்ஜீஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். அதே கடாயில் வந்து பட்டர் போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் போடணும். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரிகானோ ஆட் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.